12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி 1.1 4வது கணக்கு பார்க்கிறோம். a = 5 3 -1 -2 எனில் a² - 3a - 7i2 = 0 என காட்டுக. இதன் மூலம் a இன்வெர்ஸை காண்கன்னு கேட்கப்பட்டிருக்கு. a இன்வெர்ஸின் மதிப்பு கணக்கிடணும். நேரடியாக நமக்கு a இன்வெர்ஸுக்கு ஃபார்முலா தெரியும். 1/det A இன்ட்டு HA அப்படிங்கிறது. அதை பயன்படுத்தாமல் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனையை வச்சு a இன்வெர்ஸ் கணக்கிடணும். அப்படின்னா சமன்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்னொன்றுக்கும் முதல்ல மதிப்பு என்னான்னு கணக்கிடணும். a² இருக்குது, 3a இருக்குது, 7i2 இருக்குது. அப்போ a² எப்படி எழுதலாம்? a இன்ட்டு a எனும் பொழுது a என்ற அணியானது 5 3 -1 -2 என்ற 2/2 வரிசையுடைய ஒரு அணி கொடுக்கப்பட்டிருக்கு. திரும்ப a கூடயே இதை பெருக்கிறோம். எப்படி அணி பெருக்கல் செய்யலாம்? முதல் பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய முதல் நிறையை எடுத்துக்கிட்டு இரண்டாவது அணியில் இருக்கக்கூடிய முதல் நிரலோட பெருக்கணும். முதல் எண்ணோட முதல் எண்ணை பெருக்கிறப்ப 5 × 5 25, 3 × -1 -3. அதே நிறையை எடுத்து அடுத்த நிரலுக்கு போகிறப்ப இரண்டாவது உறுப்பை அதை எடுத்து எழுதணும். 5 × 3 15, 3 × -2 -6. இரண்டாவது நிறைக்கு வரோம். இரண்டாவது நிறையை எடுத்துட்டு ஒவ்வொரு நிரலையும் பெருக்கிறோம். அப்படின்னா மதிப்பானது -1 × 5 -5 -2 × -1 எனும் பொழுது -(-+2). அதே இரண்டாவது நிறை எடுத்துக்கிட்டு இரண்டாவது நிரலோட பெருக்கிறப்ப மதிப்பு -1 × 3 -3 -(-+2) × 2 4. (25 - 3) எனும் பொழுது மதிப்பு 22. 15 - 6 எனும் பொழுது 9. -5 + 2 -3 -3 + 4 1. இது a² என்ற அணியாகும். இனி நம்ம சமன்பாட்டுக்கு உண்டான மதிப்புகளை ஒன்று கணக்கிடலாம். அதாவது a² - 3a - 7i2. இதில் a²இன் மதிப்பு எடுத்து எழுதிக்கலாம். 22 9 -3 1 -3 பெருக்கல் a என்பது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அணி 5 3 -1 -2 -7 பெருக்கல் i என்பது iன் மதிப்பு என்ன? 2/2 வரிசையுடைய அலகணிக்கு 1 0 0 1ன்னு எடுத்து எழுதிக்கலாம். இதை சுருக்கிறப்ப 22 9 -3 1 -3 பெருக்கல் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 3 பெருக்கல் 5 15 ப்ளஸ் 3 பெருக்கல் 3 9 3 பெருக்கல் -1 -3 3 பெருக்கல் 2 6 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாகும்? +6ன்னு ஆகிடும். 3 2 6. அடுத்து 7ஆல் ஒவ்வொரு உறுப்புகளையும் பெருக்கிறப்ப 7 பெருக்கல் 1 7 0 0 பெருக்கல் 7 0 1 பெருக்கல் 7 7. ஒத்த உறுப்புகள் அனைத்தையும் கூட்டல் இருந்ததுன்னா கூட்டிக்கலாம், கழிக்கணும்னா கழிச்சுக்கலாம். முதல் எண்ணுகளை சுருக்கிறப்ப 22, வெளியில் மைனஸ் இருக்குது, -15 -7. இரண்டாவது எண் 9 -9 -0. மூன்றாவது எண்ணும் அதாவது a21ஓட a21ல் கூட்ட கழிக்க செய்கிறப்ப மதிப்பு -3, இடையில மைனஸ் குறி இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் +3 -0. அடுத்த மதிப்பு 1 1 பெருக்கல் 6 +6 -1 பெருக்கல் 7 -7. 22 -15 -7 கழுது கூட்டிட்டோம் அப்படின்னா ஒரே குறியாக இருக்கிறனால -22. -22 +22 எனும் பொழுது 0. 9 - 9 0 -3 +3 0 6 + 1 7 7 - 7 எனும் பொழுது மதிப்பானது 0ன்னு இருக்குது. ஸோ 0 0 0 என்பது ஒரு பூஜ்ஜிய அணின்னு நம்ம கொடுத்துடலாம். இதனுடைய மதிப்பு 0. therefore a² - 3a - 7i2 = 2/2 வரிசையுடைய பூஜ்ஜிய அணி என நிறுவப்பட்டது. கணக்கிட வேண்டியது பூஜ்ஜிய அணின்னு காட்டிட்டு அடுத்து என்ன கணக்கிடணும்? நேர்மாறு என்னன்னு கணக்கிடணும். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடை வச்சு நேர்மாறாக கணக்கிடணும். அப்படிங்கிறப்ப சமன்பாடு எடுத்து எழுதிக்கலாம். a² - 3a - 7i2 = 2/2 வரிசையுடைய ஒரு பூஜ்ஜிய அணி. இதை a இன்வெர்ஸால் இருபுறமும் பெருக்கலாம். a இன்வெர்ஸால் இருபுறமும் பெருக்க முதல் உறுப்பு a² × a இன்வெர்ஸு -3a × a இன்வெர்ஸு -7i2 a இன்வெர்ஸு = பூஜ்ஜிய அணி × a இன்வெர்ஸு. 0 கூட எந்த ஒரு மதிப்பை பெருக்கினாலும் மதிப்பு 0 தான். a² a இன்வெர்ஸு -3a a இன்வெர்ஸு -7i2 a இன்வெர்ஸு = 0. அடிமானம் சமமாக இருக்குது அப்படிங்கிறப்ப அடுக்குகளை கூட்டிக்கலாம்.
ஏ பவர் 2 மைனஸ் 1 எனும் பொழுது 1 ஏ பவர் 1 எழுதிக்கலாம். ஏ இன்வெர்ஸ் பெருக்கிறப்ப மதிப்பு ஐக்கு சமம் I2 மைனஸ் ஐயோட எந்த ஒரு நம்பரை பெருக்கிறப்பையும் மதிப்பு என்னவா தான் இருக்கும் அப்படின்னா அதே நம்பர் தான் வரும். -7 ஏ இன்வெர்ஸ் இன்னும் எழுதிக்கலாம் ஈக்குவல் டு 0. ஏ மைனஸ் 3 I2 -7 ஏ இன்வெர்ஸ் வலது பக்கம் வரப்போ ப்ளஸ்ன்னு ஆகிடும். +7 ஏ இன்வெர்ஸ் இடது பக்கமும் வலது பக்கமும் மாற்றி எழுதிக்கிட்டோம் அப்படின்னா 7 ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் 3 I2. இதில் மதிப்புகள் பார்த்துட்டோம் அப்படின்னா ஏ இன்வெர்ஸ் கணக்கிடணுங்கிறதுனால 7 கீழே கொண்டு போய்க்கலாம். 1/7 பெருக்கல் ஏ மைனஸ் 3 I2. இந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய 3 மைனஸ் ஏ மைனஸ் 3 I2க்கு மதிப்புகளை பிரதியிட்டு இதை சுருக்கலாம். ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளுக்கு அணிகளை பிரதியிட்டு சுருக்கலாம். ஏ மைனஸ் 3 I2 ஈக்குவல் டு ஏ என்ற அணியானது 5 3 -1 -2 -3 பெருக்கல் I என்பது 1 0 0 1. இதை சுருக்கிக்கிட்டோம்னா 5 3 -1 -2 3ஆல் பெருக்கிறோம்னா -3 0 0 3 பெருக்கல் 3 3. ஒத்த உறுப்புகளை கழிச்சிட்டோம் அப்படின்னா 5 -3 3 -0 -1 -0 -2 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்னது -3. 5 -3 எனும் பொழுது மதிப்பு 2 3 -1 -2 -3 கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா -5. ஏ -3 ஐயின் மதிப்பு என்னன்னு கணக்கிட்டுட்டோம். தேர்ஃபோர் ஏ இன்வெர்ஸ் என்னன்னு எடுத்து எழுதிக்கலாம். ஏ இன்வெர்ஸ் என்பது 1/7 பிராக்கெட்டில் இருக்கக்கூடியதின் மதிப்பானது 2 3 -1 -5 என்பது தேவையான நேர்மாறு மதிப்பாகும். தேங்க்யூ.